ரஷ்யாவில் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அந்நாட்டு மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக பார்க்கப்படும் இந்த அதிர்வால் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. என்ன நடக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். சர்வதேச அளவில் அவ்வப்போது ஏற்படும் நிலநடுக்கங்கள் அந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் வசிக்கும் மக்களை உயிர் பயத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த வகையில் ரஷ்யாவில் ஏற்பட்டுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அந்நாட்டு மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். அதிலும் குறிப்பாக கடலுக்கு நடுவில் ஏற்பட்ட இந்த பிரம்மாண்ட நிலநடுக்கத்தால் 3 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு எச்சரிக்கை பறந்துள்ளது. ஆம், பெட்ரோபாவ்லவ்ஸ்க், கம்சாட்ஸ்கை 125 கிலோமீட்டர் தொலைவிலும், ஜப்பானின் ஹொக்கைடா பகுதியில் இருந்து 250 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலுக்கு அடியில் சுமார் 19 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. அதில் ரிக்டர் அளவில் 8.7 சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது பதிவாகியுள்ளதாக ஜப்பானிய மற்றும் அமெரிக்க வானிலை ஆய்வு நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலநடுக்கத்தால் ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்திலும் பாதிப்பு ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. கடல் பகுதியில் ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. 1 மீட்டர் முதல் 3 மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகள் உண்டாக வாய்ப்பிருப்பதாக அந்தந்த பிராந்திய மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் பேரிடர் காலத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் கடலோர பகுதி மக்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளனர். அதோடு ரஷ்யாவின் சில தீவுகளில் இப்போதே சுனாமி அலைகள் தாக்க துவங்கியதாகவும் 3 முதல் 4 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் உயர்ந்திருந்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், அதைத் தொடர்ந்து சுனாமி பேரலைகள் எழும்புவதால் அப்பகுதி மக்களே அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சுனாமி அலைகள் எழும்பி குடியிருப்புகளில் நீர் புகத் தொடங்கியதால் தீவுகளுக்கு அருகே வாழும் மக்கள் அங்கிருந்து வெளியேறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் பார்க்கும்போது 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய நிலநடுக்கமாக இது பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.